அம்மா நம்ம சரவணன்ல யாரு? அதாம்மா என் கூட 10th படிச்சானே. ஆமா. அவங்க அக்காவுக்கு நாளைக்கு கல்யாணம். நம்ம ஏதாவது கொடுக்கணும். ஏய், உன் பிள்ளைய போய் கை கொடுத்துட்டு வர சொல்லு போதும். அம்மா எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கான். ஏதாவது பண்ணுமா இல்லைன்னா அசிங்கமா இருக்கும். என்னடா பண்ணிருக்கான் அவன்? உங்க அம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருந்தா வந்து காலி பண்ணிட்டு போயிருக்கான். அவ்வளவுதானே? போய் கையை கொடு போதும். திலகா திலகா, என்னங்க? காசு ஏதாவது எடுத்தியாடி? இல்லையே, ஏங்க? பாக்கெட்ல 800 ரூபா வச்சிருந்தேன், இப்போ 400 ரூபா தான் இருக்கு. 400 ரூபாய் குறையுதா? ஆமாண்டி, 8 100 ரூபா நோட்டு வச்சிருந்தேன், இப்போ 8 50 ரூபா நோட்டு தான் இருக்கு பாரு. என்னங்க நீங்க? எப்படிங்க 8 100 ரூபாய் நோட்டு 8 50 ரூபாய் நோட்டா மாறும்? அதாண்டி எனக்கும் புரியல. 400 ரூபாயை வச்சுட்டு 800 ரூபான்னு கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க. நிஜமாவே 800 ரூபா தான் இருந்தது. பால்காரனுக்கு 350 ரூபா கொடுக்கணும்னு கேட்டல, அது போக என்கிட்ட 450 ரூபா இருக்குன்னு கணக்கு பண்ணனே. உங்களுக்கு ரொம்ப மறதி ஆயிடுச்சு. வயசாயிடுச்சுன்றது இந்த மாதிரிலாம் நடக்கும் போது தான் ஞாபகத்துக்கு வருது.